டியூஸ்டே பார்த்துருந்தீங்கன்னா சென்னிமலை கோவில் போயிருந்தாங்க. சென்னிமலை கோவில் நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேருன்னு எனக்கு தெரியாது. ஸோ தேர் சூப்பராக அலங்காரம் பண்ணி சூப்பராக நிறுத்தியிருந்தாங்க. அதில் நம்ம முருகர் வேறு லெவலில் இருந்தார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக காவடி, பால் குடம், அந்த மாதிரி சந்தன குடம் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா 2-3 பேர் காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ காவடி எடுத்துகிட்டு வந்து தேருக்கு முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேற்ற சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து தேர் வந்து வடம் இழுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 6 மணி போல் தான் வடம் இழுப்பாங்க. மதியம் காலையிலலாம் தேர் அங்கேயே தான் நிறுத்தியிருப்பாங்க. நம்ம வேண்டுதலுக்காக அந்த உப்பு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்கி தேருக்கு செலுத்துகிறவங்க வந்து அந்த தேர் முன்னாடி வந்து கொட்டி விட்டுட்டு உப்பெல்லாம் வந்து தேருக்கு போட்டுட்டு அதே மாதிரி மஞ்சள் குங்குமமும் தேருக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம வடம் இழுக்கணும்னு நினைக்கிறவங்க ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே போனோம் அப்படின்னா நம்மளும் சேர்ந்து வடம் இழுத்து தேரோட சென்னிமலை இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லுமே ஒரு 3 ரவுண்டு சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுற்றிட்டு நம்மளும் வரலாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த வடம் இழுக்கிற பாக்கியம் கிடச்சா சந்தோஷம்தான். அந்த தேரில் இருக்க அந்த குட்டி குட்டியான மைல்டான யூனிக்காக இருக்கிற அந்த அப்படியே அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள். அந்த விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா அப்போ அப்படியே நம்மளுக்கு அந்த குட்டியோண்டு இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் கூட அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்த தேரை. அது என்ன உட்டெல்லாம் தெரியலிங்க. ஸோ தேரெல்லாம் பார்த்து சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டுங்க, சரி மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு மலை ஏறியாச்சுங்க. ஸோ வண்டியிலே நம்ம 2 வீலர்லேயே ஏறிக்கலாம், நடந்து வரலாம், ஸ்டெப்லேயும் வந்துக்கலாம். ஸோ மேலே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பாய்.